ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சில முக்கியமான டிப்ஸ் நான் கொடுக்கணும்னு பார்க்குறேன். ரவுண்ட் 3ல நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. வேகன்சி லிஸ்ட் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. நீங்கள் எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருந்தால் உங்களுக்கு நல்ல நல்ல சாய்ஸஸ் இருக்குது. ரவுண்ட் 1 காலேஜஸ்லேயே நல்ல சீட்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக போட்டுடலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து அது இல்லாமல் நீங்கள் வந்து பிசி, ஓசி, பிசிஎம் இல்லைன்னா எம்பிசியாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து ரவுண்ட் 3ல எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னா உங்கள் லொக்கேஷன் நியரர் டு லொக்கேஷன், நியர் டு யுவர் ஹோம் நீங்கள் வந்து மெயினாக பார்க்குறது நல்லது. உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள காலேஜஸில் நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் கம்மியாக உள்ள காலேஜில் உங்களுக்கு பெஸ்ட்டு 3-4 காலேஜஸை மெயினாக நீங்கள் வந்து ஆப்ஷனை நீங்கள் யோசித்து வச்சு அதில் உள்ள பிரான்ச்சஸை நீங்கள் போடணும். மெயினாக வந்து நீங்கள் வந்து 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளாக தான் இருப்பாங்க. என்ன பண்ணுவீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க சிஎஸ், ஐடி, ஏஐ, இசி இப்படி போடுற பீப்புள் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எப்படி போடுவீங்கன்னா மெக்க, சிவில் இப்படி போகிற மக்களாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து சிஎஸ்ஐடி ஏஐசி போடுவீங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் மெக் சிவில் போடுவீங்க. இந்த மாதிரி 2 கேட்டகரி தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து என்ன மாதிரி ஆப்ஷன் போட போறீங்கன்றதை முடிவு பண்ணுங்க. நீங்கள் சிஎஸ்சி ஐடி ஏஐசினா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள காலேஜஸில் எது அவைலபிளாக இருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நீங்கள் மெக்கு, சிவில், ட்ரிபிள் அந்த மாதிரி ஏம் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள காலேஜில் எது பெஸ்ட்னு பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 காலேஜஸ் நீங்கள் வந்து ஏம் பண்ணும். மினிமம் 4 காலேஜஸ் நீங்கள் வந்து 4 காலேஜஸ் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதில் இனஃப் சீட் இருக்கான்னு பார்த்துங்க. இனஃப் சீட்ஸ் இருக்கான்னு பாருங்க. இப்போ வந்து 30க்கு மேலே சீட் இருக்குன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். 30க்கு மேலே ஒரு சீட் இருக்குன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதாவது உங்கள் கம்யூனிட்டியும் ஓப்பன் கேட்டகரியும் சேர்த்து. ஸோ இல்லைன்னா நீங்கள் வந்து சாய்ஸஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிட்டே இருக்கணும். எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சியில் சீட்ஸ் எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய சீட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ 20-30 அது மாதிரி வேக்கன்சி இருக்கிற காலேஜஸ் அட்லீஸ்ட் 1 or 2 உங்கள் லிஸ்ட்டில் இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் எது பெஸ்ட் காலேஜாக இருக்கும், சென்னை ரீஜனில், கோயம்புத்தூர் ரீஜனில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு. நீங்கள் அதை எடுத்துட்டு அந்த காலேஜஸ் 4 or 5 or 10 4லேருந்து 10 காலேஜஸ் நீங்கள் வந்து எடுத்தாலே வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த ரவுண்டில் தேவை போதும். ஏன்னா வந்து இந்த தடவை செலெக்ஷன் ஸ்கேட்டர்டாக இருக்கும். அவங்க ரீஜனில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாருமே ஒரே காலேஜை ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இந்த தடவை ஓரளவுக்கு. ஸோ அதனால் 4லேருந்து 10 காலேஜ் கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த பேட்டர்னில் இந்த பேட்டர்னா இந்த பேட்டர்னில் போடுங்க. நீங்கள் சிஎஸ்சி ஐடி ஏஐசி இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஓகேனா இந்த பேட்டர்ன் போடுங்க. ஏஐனா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கம்ப்யூட்டர் அண்ட் டிசைன், கம்ப்யூட்டர் அண்ட் பிஸ்னஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எல்லாமே நீங்கள் அதில் போட்டுருங்க. அடுத்தது அதே மாதிரி இந்த 10 காலேஜுக்கும் நீங்கள் அப்படி போட்டே வாங்க. ஓகே. சப்போஸ் உங்களுக்கு வந்து கோர் பிரான்ச்சஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெட்டர் காலேஜஸ் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு ரவுண்ட் 2 காலேஜஸ்லேயே சில காலேஜஸ்ல இருக்கும். ஸோ நீங்கள் அந்த காலேஜஸ் 10 காலேஜ் லிஸ்ட் எடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் நியரஸ்டாக உள்ள அந்த மாதிரி டாப் லெவல் காலேஜஸ் எடுத்து நீங்கள் வந்து ட்ரிபிள் மெக் சிவில்னு போட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை ரீஜனாக இருந்ததுன்னா ட்ரிபிள் மெக் சிவில் வந்து இப்போ வந்து எஸ்விசிஇ, சாய்ராம், சென்ட் ஜோசப்ஸ் அந்த மாதிரி காலேஜ்ல இருக்கு. ஸோ வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சிஎஸ்ஐடிஐ அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக பனிமலர், கேசிஜி, வேல்டெக், மல்டிடெக் அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுருவீங்க. ஸோ அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன். நீங்கள் உங்கள் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணி போடுங்க. நீங்கள் வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு புதுக்கோட்டையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு ராமநாதபுரத்தில் இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போடுங்க. இப்போ நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்கீங்கன்னா நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற பிரான்ச்சஸை நீங்கள் ட்ரிபிள் மெக் சிவில் இருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ரீஜன்ஸ்க்கும் உங்கள் ரீஜன் நாகர்கோவில்னா சென்ட் சேவியர்ஸ், அப்புறம் வேற காலேஜஸ்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி நிறைய காலேஜ் நிறைய இது நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இதை வந்து மேஜராக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும்.
ஸோ இந்த இத நீங்க மெயினா கன்சிடர் பண்ணி நீங்க போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க போடுற சாய்ஸஸ வந்து ரிவ்யூ பண்ணுங்க. நல்லா ரிவ்யூ பண்ணுங்க. அது ரொம்ப முக்கியமானது. நீங்க போடுற சாய்ஸஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டே இருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிவ்யூ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ரிவ்யூ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போ உங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நீங்க பார்த்து அதுக்கேத்த மாரியும் நீங்க அரேஞ்ச் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பஸ் ஃபீஸ்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. உங்களால அஃபோர்ட் பண்ண முடியலனா, அதுக்கேத்த மாரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின்ல போற மாரியா, பஸ்ல போற மாரியா பண்ணா, உங்களுக்கு காஸ்ட் ரெட்யூஸ் ஆகும்னா, நீங்க அதையும் கன்சிடர் பண்ணி போடணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பா இருக்கு. ரவுண்ட் 3 சாய்ஸ்ல. இது ஒரு மெயின் பாயிண்ட்டா நீங்க கன்சிடர் பண்ணலாம். நியரஸ்ட் டு யுவர் லொகேஷன். நியர் டு த லொகேஷன். ஈஸி கம்யூட்டிங் டு த டிபார்ட்மெண்ட் டு த லொகேஷன். சப்போஸ் உங்களால டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ வந்து அவாய்ட் பண்ண முடியும்னா, உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு சேவ் ஆகும்னா, நீங்க அதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள ஆனா மெயினா வந்து காலேஜ்ல உள்ள ஃபெசிலிட்டீஸ், ஃபேக்கல்டி ஸ்ட்ரென்த்த மறந்துடாதீங்க. அதையும் நீங்க ஓரளவுக்கு அது நம்ம எப்படியும் ரவுண்ட் 3ல வந்து ரொம்ப ரொம்ப ஹைஃபையா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு அகாடமிக் டீச்சிங் இன்ஜினியரிங் என்விரான்மென்ட்க்கு நீங்க போணும். ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் ஆகாம போடுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, நீங்க எப்பவுமே வந்து சாய்ஸ் 1, 2, 3, 4, 5, 6ன்னு வரிசையா போட்டதுக்கப்புறம், நீங்க எந்த சாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும், அந்த சாய்ஸ்லேருந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் குடுக்குற அளவுக்கு கான்ஃபிடென்ட்டா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஏன்னா, இப்ப வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்ல ரொம்ப அதிகமான சீட் வந்து மூவ் ஆகுது. உங்களுக்கு தெரியும் மேல உள்ள சாய்ஸ்லாம் பெட்டர் சாய்ஸ் தான் போட்டிருக்குன்னு. அப்ப அது கிடைக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா எய்ம் பண்ணணும். இது கிடைச்ச உடனே அது ஓகேன்னு செட்டில் ஆகக்கூடாது. ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் நல்ல ஒரு அட்மிஷன் எடுக்கிறதுக்குள்ள ஒரு அழகு. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த 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 மாரி ஒண்ணு டிப்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துட்டு, நம்ம ஆல்ரெடி ரவுண்ட் 3க்கு நெறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இத வச்சு நீங்க நல்ல காலேஜஸ நீங்க சூஸ் பண்ணி, நீங்க சாய்ஸ் லிஸ்ட்ல நல்லா போட்டு ஒரு நல்ல ஒரு கரியர நீங்க அமைச்சுக்குங்க. அதான் எங்க சேனலோட விருப்பம் கூட. ஆல் தி பெஸ்ட். பை பாய்.